ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் ஆச்சா? எல்லோரும் பொங்கல் பொங்கினீர்களா? நீங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எனக்கு இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சூரிய பகவானை ஆராதிக்கிறோம். சூரிய பகவான் கண்கண்ட தெய்வம். நமக்கு ரவிசேஷி நயனான்னு சொல்லுவோம். அது மாதிரி பகவானோட நேத்திரம் தான், கண்ணு தான் அந்த சூரியன். அதனால் சாட்சி அவர், உலகம் முழுக்க அவர் இல்லாத நீக்கமென நிறைஞ்சி இருக்கிறவர். அந்த ஒரு சூரிய பகவானுக்கு இன்றைக்கி கொண்டாடுறோம் நம்ம. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமோ. நான் இத்தனை வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கேன், 50 வருஷமாக. தனியாக பூஜை இதுன்னு ஒரு வருஷம் கூட விடுறதில்ல. ஏன்னா இந்த சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா சூரிய பகவான் தான் நமக்கு ஆரோக்கியம், நமக்கு புகழ், நமக்கு ஒரு பெருமை, நமக்கு ஆரோக்கியம். முக்கியமாக ஆரோக்கியம், விலை மதிக்க முடியாத ஆரோக்கியத்தை சூரிய பகவான் தான் கொடுக்குறாரு நமக்கு. அது மாதிரி அறிவு, நல்ல ஞானத்தை பிரகாசிக்கிற ஞானத்தை, சாஸ்திரங்கள்லாம் நமக்கு தெரியணும்னா சூரிய பகவானோட அருள் இருந்தால் தான் முடியும். அவர் நமஸ்கார பிரியர். நமஸ்காரம் பண்ணினாலே போகிறோம். என்னால் அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிச்ச பகவான் எனக்கு சூரிய பகவான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் அப்பா மாதிரி நமக்கு மந்திரோபதேசம் கூட பண்ணுவார் நமக்கு. நம்ம எப்படின்னா என்ன, குரு மூலமாக நமக்கு எல்லா அனுகிரகம் பண்ணுவார். எனக்கு இது அனுபவம் அதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கொண்டாடினேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இத்தனை வருஷம் கொண்டாடினாலும் எனக்கு அழுக்கலை. எனக்கு என்ன பொங்கல் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் கூட்டு குடும்பமாகவும் இருந்திருக்கேன் ரொம்ப வருஷம். எல்லாம் 6 நாத்தனார், 3 மச்சினர்கள், மாமியார், மாமனார் அப்படின்னு எல்லோரும் நிறையா பேர், பெரிய குடும்பம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதில் அத்தனை தினசு எல்லாம் பண்ணி சமைச்சு, அதையும் இன்னி வரைக்கும் விடாமல், முடிஞ்சதோ முடியலையோ, ரொம்ப முடியலன்னா கூட பெருக்கி கோலம் போடுறதுலே, இல்லைன்னா வெடிகாலத்தால் வரமாட்டான் 3 மணிக்கெலாம் யாரும். அதனால் நம்மளே தான் பெருக்கி ஃபுல்லாக கோலம் போடணும். அது இன்னி வரைக்கும் விடலை. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. வெடிகாலம் எழுந்துட்டு அப்புறம் ஒரு 10 மணி வரைக்கும் ஆயிடுச்சு பூஜைக்கு வர்றபோது. ஆனால் எல்லாம் சாப்பிட்டு முடித்து வெத்தலை போட்டு உட்காந்துக்கிற போது அந்த ஒரு சந்தோஷம், திருப்தி இருக்குது பாருங்கள். அதுக்கு ஈடனையே கிடையாது. இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு. இப்படி வாசலில் தெளித்து கோலம் போட்டால் மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுவாள். என் மாமியார் வழி தான் நான் கொண்டாடுறேன். மாமியார் பண்ணுற மாதிரியே பொங்கலோ பொங்கல் அந்த பொங்கப்பானையை வச்சு, இந்த பொங்கப்பானைக்கு சந்திரன் விட்டு எல்லாம் பண்ணி சாம்பிராணி போட்டு பாலும் நெய்யும் அதில் விடணும். விட்டு கண்ணன் ஆராதனை பண்ணி வருங்கோ சக்கரை பொங்கலை பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது அத்தனை காயும் போட்டு எல்லாம் சாம்பார் ரெடி பண்ணணும். எல்லாம் கூட்டு மாதிரி அப்புறம் விதவிதமாக சமைச்சு வச்சு நேவேத்தியங்களாம் ஆகிடுத்து. இப்போ கோலம் மொட்டை மாடியில் சூரிய பகவானுக்கு நேராக கோலம் போட்டாச்சு. இந்த பிள்ளையார் பூஜைக்கு அந்த புது மஞ்சள் எடுத்து அரைச்சி பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணணும். அதுக்காக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நைவேத்தியம் ரெடி. எல்லாம் பூஜைக்கு வாத்தியார் இருந்தாச்சு. பூஜைக்கு மஞ்சள் ஒரு முறத்தில் மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, கரும்பு எல்லாமே சூரிய பகவான் பார்த்துட்டே இருக்கார் பாருங்க பிரத்யட்சமாக. பிள்ளையார் பூஜை ஆகிடுத்து. இப்போது அடுத்தது சூரிய பகவானுக்கு பூஜை. பழமல்லி மாலை தான் இன்றைக்கி எவாளுக்கும். அது மாதிரி எல்லாம் மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, வெல்லம், அரிசி, பருப்பு, பழங்கள் எல்லாம் முறத்தில் எடுத்து வைக்கணும் வாத்தியாருக்கு. அவர் தான் சூரிய பகவானோட பிரத்யட்சமாக அவர் மாதிரி நம்ம பாவிச்சுக்கணும். சக்கரை பொங்கல், அன்னம் பார்த்துட்டு விதவிதமாக கைகள். அப்போல்லாம் 7 தினசு 9 தினசுன்னு பண்ணுவாள். நான் 5 தினசு தான் பண்ணுறேன். அதுக்கே இதுவாக போகிறது. சூரிய பகவானோட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அழகாக எட்டி பார்க்குற மாதிரி இருந்தது. மேகத்துக்கு நடுப்புற எல்லாம் பூஜை நல்லபடியாக ஆச்சு. அவளுக்கு வாத்தியாருக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு சூரிய பகவானை வணங்கி பூ போட்டாச்சு. சூரிய பகவானுக்கு இன்றைக்கி சிம்பிளாக அப்படி ஒரு பொங்கல் பண்டிகை முடிஞ்சிடுத்து. மனசுக்கு அப்படி ஒரு நிறைவு. உடனே இப்போ இலை போட்டு சாப்பாடு பாருங்கோ. நம்மளோட இதில் இது சக்கரை பொங்கல், பச்சடி, ஸ்வீட் பச்சடி, அப்புறம் கோசுமல்லி, அப்புறம் இது பொடி மாசம் வாழைக்காய், அப்புறம் மசியல், கருணாக்கிழங்கு மசியல், வடை, பருப்பு, அவ்வளோதான். சிம்பிள். ஊறுகாய், இப்போ சாதம், இப்போ எல்லாம் போட்டு கூட்டு, அத்தனை காயும் போட்டு கூட்டு. அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நெய்யை விட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எலுமிச்சம்பழம் ரசம். இன்றைக்கி அதான் சிம்பிள் சமையல் சாப்பாடு ஆகிடுத்து. இப்போ வெத்தலை போட்டுட்டாச்சு. இந்த நிறைவு தனி. கஷ்டம் எல்லாம் வயசாக எடுத்துன்னா கூட நமக்கு அவனை அனுகிரகம் கிடைக்கணுன்னா இப்படி தான் பண்ணி ஆகணும். வழி எல்லாத்தையும் தர்மத்தை விடக்கூடாது. கரும்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு ஃபுல்லாக கரும்பு தான் நம்ம சாப்பிட வேண்டியது தான். அவ்வளவு சூப்பராக இன்றைக்கி முடிஞ்சிடுத்து. சூரிய பகவானும் சந்தோஷமாக விடைபெறுகிறார்.